பூர்ணிமா பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து பேச, நான் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க வேல்யூ பண்றேன், அதுதாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மடியில உட்கார வைக்கிறது, ஒரே பெட்ல அங்க கட்டி உருள்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எல்லா கிரிஞ்சித்தனங்களையும் பண்ணிட்டு இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா எனக்கு அப்படி தோணலையே, உங்களுக்கு அப்படி தோணுதா, நீங்க அப்போ கமல் சார் கிட்ட சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உருட்டுனாங்கன்னா ஜோவேகா முதல் பிரமோர் வந்து கேட்டாங்கல்ல, அவங்க என்னங்க புள்ளி கேங் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க என்னங்க கட்டி உருண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் ஓஹோ அப்ப தப்பா போயிடுச்சா, அப்ப நான் அப்படி இருக்கக்கூடாதா, அப்ப ஸ்கிரிப்டை மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தர்பல்ட்டி அங்க அடிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப பூர்ணிமா என்ட்ரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூர்ணிமாவை கூட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா முன்னாடி எனக்கு பேசவே தெரியாது அப்படின்ற இந்த உருட்டுகள் எப்ப பாரு அந்த மேக்கப் ரூம்ல ஒன்னா உட்காந்து கேமரா பார்த்து ரெஜிஸ்டர் மட்டுமே தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரெஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெளியே வந்தும் ஃப்ரெண்ட்ஷிப்காக ஏங்குறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக வெளியே வந்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாங்களாமா. யாரு? அர்ச்சனா சொன்னாங்களா? இல்ல, மாயாவே சொல்றாங்க. இந்த மாயா 100 நாளா பொய் சொல்லிட்ட, என்னெல்லாம் சொல்லியிருக்கிற, கேமுக்காக என்ன வேணா உருட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. இதுல 101வது நாள் வந்து நீ சொல்றத வந்து நம்பிடுவாங்கல்ல. ஃபேக் அலிகேஷன் வைக்கிறது, டிராமா அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்றது, புள்ளி பண்றது, கேட்ட வார்த்தையில கழுவி ஊத்துறது. ஏன் பிராவோ சொல்றாருங்க ரொம்ப சிம்பிளா. இப்போ வந்த பிராவோ அங்க கூல் சுரேஷ் கிட்டே சொல்லியிருக்காரு, விஷ்ணு கிட்டே சொல்லியிருக்காரு, இவங்க கூட இருந்து ஆமா போட்டோன்னா விட்டுருவாங்க, இவங்களுக்கு எதிராக இருந்தோம்னா உடனே தப்பா பிராண்ட் பண்ணுவாங்க, அதை தான் அவங்க கேமன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளா சொல்லிட்டு அப்படி எந்த கார்டை வேணா எடுத்திருக்கலாம். ஆனா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த கார்டை எடுத்து ஆடினது இருக்குல்ல, அந்த கேவலமான ஆட்டத்தை மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க ஒரு நாளும் எதுக்காகவுமே. அதை வந்து என்டர்டைன்மெண்ட் பூசுறானுங்க, அப்புறம் ஸ்ட்ராங்குன்றானுங்க, அன்புன்றானுங்க, என்னென்னவோ உருட்டிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்து ஏங்குறாங்களாமா ஃப்ரெண்ட்ஷிப்காக. இவங்க பண்ணலையாமா, இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எதுவுமே சொல்லியாமா. அதே போல பூர்ணிமாவோட இருந்ததுமே ஃபேக் தான், அது தெரியாம தான் இந்த உருட்டு. இப்போ வந்து உங்களால முடிஞ்சதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், எல்லாத்தையும் எப்படி பிரதீப்க்கு கொடுத்தீங்களே, டைட்டில் நான் வச்சுக்கிறேன், 50 லட்சம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட வாயில அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொடுக்க மாட்டாங்களாமா. யார் கேட்டது அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை? இவங்களுக்காக சோசியல் மீடியால ஓட்டு கேட்கறவங்களே கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. அவங்க ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் அன்ஃபாலோ பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டு இருக்கிறாங்க. அந்த அடி வாங்கினதுல இருந்து நான் வந்து மாயாவுடைய ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வெளியே இருக்கிறவங்க சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக ஏங்குறாங்களாமா. அர்ச்சனா கிளியராகவே தெரியும், அர்ச்சனா கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணி இங்க விட்டாங்க. இவங்க சும்மா விட்டாலாவது நெகட்டிவிட்டியாவது குறையும். ஆனா இவங்க அப்படி விட மாட்டாங்கல்ல. அக்கா கிட்ட கிளாஸ் எடுத்திருக்காங்கல்ல, ஸ்பெஷல் கிளாஸ். அந்த கிளாஸ் என்ன பண்ணும், அக்கா எப்பவுமே எதையாவது எய்ம் பண்ணி ஒன்று பண்ணாங்கன்னா அது நடக்காது, அது டோட்டலா ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஸோ அப்படிதான் இங்க அர்ச்சனாவுக்கு தான் இவங்க ஸ்கோர் ஏற்றி விட்டுருக்காங்க. இந்த பூர்ணிமா பார்த்தீங்கன்னா என்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்துட்டு வராங்க. எப்படின்னா கேரவன்ல உட்காந்து மாயா இவங்களுக்காக ஏங்குற அந்த கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு ஏங்குனாங்கல்ல, அந்த வீடியோவை போட்டு அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு எங்க கிளவுன் மேக்கப்ல வந்துருக்கிறாங்க உள்ள. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில செப்பலை வந்து மாத்தாம வந்துருக்கிறாங்க. ஆனா பெருசா கண்டுபிடிக்கல யாரும். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. மால்பாஸ் வீட்டை வணங்குறாங்களா இல்ல தினேஷ் காலில் விழுந்து வணங்குறாங்களான்னு தெரியல. தினேஷ் காலில் விழுந்து வணங்குற மாதிரி தான் தெரியுது. தினேஷ் காலில் எதுக்கு விடணும், இப்ப அர்ச்சனா கிட்ட அங்க வம்பு இழுக்க ஆரம்பிச்சிருக்கிறாருல, அதனால ஜோவிகாவும் பாத்தீங்கன்னா வந்து எங்க தினேஷ் கிட்ட தானே சொன்னாங்க, அவங்க வந்து ஹிண்ட் கொடுக்குறேன், அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்ச்சனாவை நாங்கெல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அடிக்க முடியல, நீ அடிக்கிறியப்பா அப்படிங்கிற அந்த சந்தோஷம். ஸோ நீயும் எங்க கேங்க தான்ப்பா அஃபிஷியலா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வீக்ல அவரை வேற சேர்த்துட்டாங்க. இது தேவைதான் அவருக்கு. வர்ற ஓட்டம் இப்ப சுத்தமா நின்று போயிருக்கும். பெங்களூருக்கு அவரு பால்கோவா வாங்கி போறாரா தெரியல, ஆனா அவருக்கே செம்ம அல்வா கொடுத்துட்டாங்க. அந்த வேஷத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கும் அடையாளம் தெரியல. விஷ்ணுவும் பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆட்டாரு. அப்புறம் மாஸ்க் கட்டும் போது எல்லாருக்குமே ஷாக்கு, ஐயோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேம்பெயின்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்தாலும் இங்கே மாயா ரெஜிஸ்டர் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறாங்கல்ல, பெருசாக ரியாக்ட் பண்ணல. இங்கே கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகுது, இவங்க தான் டாப்புன்னா அவங்க ரியாக்ட் பண்ணிருக்கிற விதமே வேற. இவங்க மனசுல இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஷாக்கா. இது மனசுல இருக்கிறதா? ரெண்டு பேருமே அதே இடத்துல உட்கார்ந்து ரெஜிஸ்டர் பண்ணது தானே. நம்ம பண்றது புள்ளின்னா அவங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நடிக்கலாம், ரீல் அந்த போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். அது பூர்ணிமா கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்து என்ன கொண்டாடுறாங்க சார் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, கழுவி ஊத்துனாங்க. மாயா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பூர்ணிமாவுக்கு உள்ள இருக்கிற ஆல்டர்னேட்டே வந்து சொல்லிட்டு இருக்கோம், ஏய் ரீல் வந்து போச்சுமா, சொல்லுமா, நிப்பாட்டுமா அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. அதை தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணோம்.
டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து 100 நாளா போய் சொன்னீங்களோ அதே இடத்துல உட்கார்ந்து உருட்டுறீங்கல்ல, அதை மக்கள் நம்பிட்டோம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.